உங்களுடைய வாய்ப்புகள், உங்களுடைய வெற்றி வாய்ப்புகள், தினம் தினம் நிம்மதியாக சோறு சாப்பிட்டு வாழக்கூடிய அந்த வாய்ப்புகள் கூட உங்கள் வயசை ஒத்த குழந்தைகளுக்கு எப்படி மறுக்கப்படுது, எவ்வளோ கஷ்டப்படுறாங்க குழந்தைங்க உலகம் பூரா அப்படின்னு ஒரு முறை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக தாய் மண்ணே வணக்கம் அப்படி சொல்வீங்க. ஒரு தாசில்தாராக போயிட்டு இந்த கையில் லஞ்சம் அந்த கையில் சம்பளம் வாங்கினா உன்னால் பாதிக்கப்படுறவங்க எத்தனை பேர்? உங்களுக்கு சுதந்திரம் எப்போ எந்த வருஷம் கிடைச்சது? இது எத்தனாவது சுதந்திர தினம்? 79. காத்தால தான் எடுத்து படிச்சிங்களா இல்லை நேற்றே சொல்லி கொடுத்துட்டாங்களா? நிறைய சுதந்திர போராட்ட வீரர்கள் பற்றி உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் நிறைய சுதந்திர போராட்ட வீரர்கள் பற்றி புத்தகத்துலேயும் இல்லை, எதுலேயுமே இல்லை, சரியானபடிக்கு சொல்லியே கொடுக்கல. அதில் ஒரு மறைக்கப்பட்ட ஒரு விஷயம்தான் நம்ம நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் பற்றி நிறைய பாட புத்தகத்தில் நான் பார்க்கல, சும்மா லைட்டாக வருது. ஒரு மறைக்கப்பட்ட ஒரு விஷயம். நான் சுதந்திரத்துக்காக பாடுபட்ட வீரர்களை பற்றி சொல்லலை, ஒரு சிறைச்சாலை பற்றி சொல்கிறேன். அந்த சிறைச்சாலை பேர் காலாபானி. என்னுடைய பாட்டி பேர் சரஸ்வதி பாண்டுரங்கம். அவங்க சுதந்திர போராட்ட தியாகி. சற்றேறக்குறை 7.5 ஆண்டுகள் என்னுடைய தாத்தாவும் பாட்டியும் சிறை தண்டனை சுதந்திரத்துக்காக அனுபவித்தவர்கள். நிறைய பேர் கேட்பாங்க, ரோட்டியில் கேட்பாங்க, பேஷண்ட்ஸ் கேட்பாங்க, என் கூட பழகிறவங்க கேட்பாங்க, ஏன் மேடம் உங்களுக்கு இவ்வளோ நாட்டுப்பற்று? சமுதாயத்தில் நல்லா இருக்கணும்னு ஏன் நீங்கள் ஒரு இடமா போய் உண்மை நேர்மைன்னு சொல்லி லூஸு மாதிரி கத்திச்சுக்கிறீங்க? நீங்கள் லூஸா? யார் மேடம் உண்மையாக இருப்பா அப்படின்னு கேட்பாங்க. ஏன் நான் உண்மையாக இருக்கேன் அப்படின்றது பெரியவங்களுக்கு இது வரைக்கும் சொன்னதில்லை. 13 முறை சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டதற்காக என் பாட்டியின் வீடு எரிக்கப்பட்டது, நடுத்தெருவில் விடப்பட்டது. யாராவது பொழைக்க தெரிஞ்ச மாதிரி நீ பொய் பேசி பொழைச்சிக்கோன்னு சொன்ன நம்பாதீங்க, நம்பவே நம்பாதீங்க. உங்களுடைய உள்ளத்தில் இருக்கும் உண்மைக்கும் உறுதிக்கும், உங்களுடைய கண்ணில் வீசுகின்ற ஒளிக்கும், உங்கள் பேச்சில் வெளிப்படுகின்ற சத்தியத்திற்கும், நீங்கள் வாக்கை காப்பாற்றுகின்ற விதத்திற்கும் என்றைக்குமே விளைச்சல் உண்டு. பாடுறீங்களா? 1 2 3. மனதில் உறுதி வேண்டும். இந்த மீட்டிங்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் பாய்ஸ் தான் கொடுப்பேன், பெண்கள் ஏன் நிறைய பேச மாட்டேங்கிறீங்க? எழுந்திருச்சு வாங்க, நம்மளாம் வீராங்கனைகள். வெக்கமே படக்கூடாது, கெட்டதுக்கு தான் வெக்கப்படணும். ஓகேவா? பாத்தீங்களா? கிவ் அ குட் சல்யூட். வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம், ஜெய் ஹிந்த். எஸ். தனியும் இந்த சுதந்திர தாகம் என்று மடியும் எங்கள் அடிமையின் மோகம் என்றமதன்னை கை விலங்குகள் போகும் என்றமதின்னல்கள் தீர்ந்து பொய்யாகும் என்று தனியும் இந்த சுதந்திர தாகம். தாய் மண்ணே வணக்கம், தாய் மண்ணே வணக்கம். ஏன்னா நான் மற்ற விஷயங்களை சொன்னால் உங்களுக்கு போர் அடிச்சிடும். அதனால் நீங்கள் கேட்காத சில கதைகள் நான் சொல்கிறேன். ஓகேவா? அது மாதிரி நான் அடிக்கடி போகிற நாடு இலங்கை, ஸ்ரீலங்கா. அங்கே ஒரு முறை நான் சர்வீஸ் முடிச்சுட்டு வண்டியில் ஏறத்துக்கு போனேன். அப்போ 2-3 குழந்தைகள் வந்தாங்க அந்த பள்ளிக்கூடத்துலேருந்து. உங்களுக்கு என்ன வேணும்? ஷூ வேணுமா, இல்லை புத்தகத்தை சுமக்கிற பை வேணுமா, இல்லை உடைகள் வேணுமா, இல்லை உங்கள் ஸ்கூலுக்கு போர்டு வேணுமா அப்படிலாம் கேட்கும்பொழுது அவங்க கண்ணில் 2 கண்ணீர் துளிகளை பார்த்தேன். மேடம் நாங்கள் படிக்கணும். ஏன்னா போரால் பாதிக்கப்பட்ட அந்த பகுதிகளில் பள்ளிக்கூடங்கள் தான் இருக்குது, கல்லூரிகள் கிடையாது, நிறைய கல்லூரிகளே கிடையாது. உங்கள் வயதையொத்தை மாணவர்கள் 10 வகுப்பு வரைக்கும் தான் அங்கே தடையில்லாத போக முடியும். அந்த 10ஆம் வகுப்புக்கு மேலே அவங்க படிக்கிறதுக்கு நிறைய வசதி வாய்ப்புகளே கிடையாது. புரியுதா? எப்படி 1981 இந்த திருவண்ணாமலை சரியான முறையில் டெவலப்பே ஆகலை, வளர்ச்சி அடையலை. அந்த காலகட்டத்தில் இதை தோற்றுவித்தவர் விடிஎஸ் சாயர் ஐயா அவர்கள். அந்த சாயர் ஐயா அவர்கள் தொடங்கிய இந்த பள்ளி இப்போ எப்படி வளர்ந்து நிற்குது, இவ்வளோ பேர் இங்கே படிக்கிறீங்க இல்லையா? அந்த மாதிரி எந்த கட்டமைப்புமே போருக்கு பிறகு இல்லை. நீங்கள்லாம் எவ்வளோ பாக்கியம் செய்திருக்கீங்க. உங்களுக்கு படிக்க ஸ்கூல் இருக்கா? படித்து முடித்ததும் போகிறதுக்கு காலேஜ் இருக்கா? காலேஜ் முடித்ததும் என்ன பண்ணுவீங்க? வேலைக்கு போகிறீங்க.
வேலைக்கு போகிறதுக்கு நிறுவனங்கள் இருக்கா? இதெல்லாம் எப்படி சாத்தியம்? சமுதாயம் அமைதியாக இருந்தால், ஒரு கண்ட்ரியில் போர் இல்லாத இருந்தால், ஒரு நாட்டில் சர்வ சுதந்திரமாக போரற்ற சூழல் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஒரு மாணவனா, ஒரு தொழிலதிபரா, ஒரு குடும்பஸ்தனாவே மலர முடியும். அப்போ நாடு நிம்மதியான நாடாக இருந்தால் மட்டுமே உங்களோட வளர்ச்சி சாத்தியம். புரியுதா? நீங்கள் நல்லா வளர்ந்து வரணும். நீ ஒருத்தன் தான் புரிஞ்சு கை தட்டுற, உன்னை நான் ரொம்ப ரசிக்கிறேன். இதில் அவ்வளோ பெரிய பாயிண்ட் இருக்குது. நாடு நிம்மதி இல்லாத இருந்தால் நம்மளால் வளரக்கூட முடியாது. எவ்வளோ இடங்களில் போர் நடக்குது, எத்தனையோ இடங்களில் போர் நடக்குது. நீங்கள் யூடியூப்பில் எடுத்து சினிமா பாட்டு கேட்கறது, மற்ற சிறுகதைகள் கேட்கறது, இது கூடவே தினம் தினம் எவ்வளோ இடத்துல உங்கள் வயது ஒத்த மாணவ மாணவிகள் பள்ளிக்கூடங்களுக்கு போகாமல் முடியாமல் போரால் பாதிக்கப்பட்டு அகதி முகாம்கள்லையோ கை கால் இழந்த ஆஸ்பத்திரியிலையோ இருக்காங்க அப்படின்ற அந்த காட்சிகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த இந்திய திருநாடு எவ்வளவு அமைதியான ஒரு பூங்கா அப்படின்றது உங்களுக்கு தெரியும். எவ்வளோ பாக்கியம், எவ்வளோ புண்ணியம் செய்திருந்தா இந்த இந்திய திருநாட்டின் மண்ணிலே பிறந்து நிம்மதியாக படிக்க முடிகிறது, நிம்மதியாக வேலை செய்ய முடிகிறது, நிம்மதியாக ஒரு குடும்ப சூழலில் வாழ முடிகிறது அப்படின்றது அப்போ மட்டும்தான் புரியும். தயவு செய்து இன்று ஒரு நாளாவது உங்களோட யூடியூப் எல்லாம் திறந்து வச்சு எத்தனை நாடுகளில் போர் நடக்குது கண்டிப்பாக பார்க்கணும். நீங்கள் உங்கள் வயசில் பசுமரத்தாணி மாதிரி பதியும். உங்களுடைய வாய்ப்புகள், உங்களுடைய வெற்றி வாய்ப்புகள், தினம் தினம் நிம்மதியாக சோறு சாப்பிட்டு வாழக்கூடிய அந்த வாய்ப்புகள் கூட உங்கள் வயசை ஒத்த குழந்தைகளுக்கு எப்படி மறுக்கப்படுது, எவ்வளோ கஷ்டப்படுறாங்க குழந்தைங்க உலகம் பூரா அப்படின்னு ஒரு முறை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக தாய் மண்ணே வணக்கம் அப்படி சொல்வீங்க. எப்படி சொல்வீங்க? எஸ், அந்த உணர்வு இருந்தால் மட்டும்தான் நம்மளால் இந்த நாட்டுக்கு உண்மையாக இருக்க முடியும், நேர்மையாக இருக்க முடியும். நீங்கள் படித்தா அதோடு போயிடுறதில்ல, படித்த பிறகு காசு சம்பாதிக்கணும். ஆனால் சம்பாதிக்கக்கூடிய அந்த பணமாகப்பட்டது நேர்மையான முறையில் வரக்கூடிய பணமாக இருந்தால் மட்டுமே அது சமுதாயத்திற்கு நல்லதை செய்விக்கும். ஒரு தாசில்தாராக போயிட்டு இந்த கையில் லஞ்சம் அந்த கையில் சம்பளம் வாங்கினா உன்னால் பாதிக்கப்படுறவங்க எத்தனை பேர், எவ்வளோ பேர் பாதிக்கப்படுவாங்க? அப்போ வளரும் பருவத்தில் எப்படி தெய்வ பக்தி முக்கியமோ, வளரும் பருவத்திலே படிப்பது எவ்வளவு முக்கியமோ, வளரும் பருவத்திலே நம்முடைய தாய் தந்தை உற்றாரை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணம் எவ்வளவு முக்கியமோ, அதே அளவு திண்ணமான எண்ணம், என் நாட்டை நான் நேசிப்பேன். என்ன நினைக்கணும்? என் நாட்டை நான் நேசிப்பேன், என் சமுதாயத்திற்காக என்னுடைய உழைப்பில் ஒரு பகுதியை நான் தருவேன், நான் நேர்மையாளனாக, நாணயம் உள்ளவனாக, உண்மையாக இந்த நாட்டிற்கு என்னுடைய பங்களிப்பை தருவேன். உடனே மைக் பிடிச்ச அரசியல்வாதி மாதிரி பேசணும் இல்லை, தேவையில்லை. நான் கல்யாணம் பண்ணி வீட்டில் செட்டில் ஆக போகிறேன் மேடம், நான் என்ன மேடம் பண்ண முடியும்? அழகான பிள்ளைகளை பெற்று நாட்டுப்பற்று உள்ளவர்களாக சமுதாயத்துக்கு வாரிசாக கொடுக்கலாம். யாரும் சும்மா இருக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்கவே இல்லை. உலகம் எல்லோருக்கும் நிறைய பணிகள் இருக்கிறது. எல்லா பணிகளிலுமே அந்த நேர்மையும் நாணயமும் கண்டிப்பாக இருந்தால் மட்டுமே இந்த சமுதாயம் ஒழுங்கான சிந்தனையோடு, உறுதியான பண்பாட்டோடு உலக அளவிலே மிளிர முடியும். சரி, நெக்ஸ்ட் ஒரு கதை சொல்கிறேன் உங்களுக்கு, ஓகேவா? இன்னைக்கு என்ன பார்க்க சொல்லியிருக்கேன் ஒரு ரீகேப் பண்ணுங்க. எத்தனை நாட்டில் போர் நடக்குது நீங்கள் பார்க்கணும், அதோடு நிற்கக்கூடாது. எத்தனை உங்கள் வயதை ஒத்த சிறார்கள் எத்தனை நாடுகளில் படிக்க முடியாமல் முகாம்களில் அவதிப்படுகிறார்கள், எத்தனை பேர் போரால அம்மா அப்பா இழந்துட்டு அனாதைகளாக நிற்கிறார்கள் பார்க்க வேண்டும். அப்பொழுதுதான் உங்களுக்கு கிடைக்கப்பெற்ற இந்த வாய்ப்பு. அழகா பள்ளிக்கூடத்துக்கு வரீங்க, ரெட்டை சடை போட்டுட்டு உட்காந்துருக்கீங்க, நல்லா கொடியேற்றி பாடுறோம். இதெல்லாம் வாழ்க்கையின் மிக முக்கிய மகிழ்ச்சி. இதெல்லாம் மறுக்கப்படுற பிள்ளைகளை நீங்கள் பார்த்தாதான் உங்களோட ஒவ்வொரு நாளும் பள்ளிக்கூடத்தில் எவ்வளோ முக்கியமான நாள், எப்படி நீங்கள் படிக்கணும், எப்படி நம்ம பிற்காலத்தில் நல்ல குடிமகனாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கெல்லாம் வரும். நீங்கள்லாம் இந்திய குடிமக்கள் தானே? அதில் எதுவும் கருத்து வேறுபாடு இல்லையே? இல்லை, ஓகே. அப்புறம் இன்னும் 2 கதை சொல்கிறதுக்கு ஆசைப்பட்டேன். உங்களுக்கு சுதந்திரம் எப்போ, எந்த வருஷம் கிடச்சிது?
இது எத்தனாவது சுதந்திர தினம்? 79. காத்தால தான் எடுத்து படிச்சிங்களா இல்லை நேற்றே சொல்லி கொடுத்துட்டாங்களா? தெரியும். ரைட், ரொம்ப சந்தோஷம். இந்த சுதந்திரம் சும்மா வந்ததா? தண்ணீர் விட்டா வளர்த்தோம் சர்வேசா, கண்ணீரால் வளர்த்தோம் அப்படின்னு பாடுவாங்க. ஒருத்தரும் தடியடி பட்டு கஷ்டப்பட்டு ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடி வாங்கின சுதந்திரம் அப்படின்னு உங்களுக்குலாம் தெரியும் தானே? நிறைய இடங்கள்ல வந்து யாரெல்லாம் சுதந்திர போராட்டத்துக்கு வேலை செய்தாங்க அப்படின்னு கேள்விகள் கேட்பாங்க. உங்களுக்கு எத்தனை பேர் சுதந்திரம் வாங்கி கொடுத்தவங்க லிஸ்ட்ல ஞாபகம் வருது? யாரெல்லாம் சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்க? மகாத்மா காந்தி, அப்புறம் பாரதியார், அப்புறம் அம்பேத்கர், சுபாஷ் சந்திர போஸ். ஒரு கைத்தட்டல் கொடுங்க அவளுக்கு. சுபாஷ் சந்திர போஸ், அப்புறம் வல்லபாய் பட்டேல் சொன்னீங்க. கொடி காத்த குமரன், கைத்தட்டல் கொடுங்க. ஒருத்தர் சொல்லு. ஜவஹர்லால் நேரு, வெரி குட். அப்புறம் சாரி, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு, எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஏன்னா நிறைய பேர் சொல்றாங்க இந்த காலத்து பசங்க வந்து வேற மாதிரி டான்ஸ் பாட்டு பாடிட்டு இருக்கிற ட்ரெண்டிங் பாட்டு பாடிட்டு இருக்காங்க. ஆனா அப்படிலாம் இருந்தாலும் கூட இத்தனை பெயர்கள் உங்கள் வாயில வர்றதுக்கு நீங்களாம் ஒரு கைத்தட்டல் கொடுங்க. டீச்சர்ஸ் ஷுட் கிளாப் ஃபார் தி சில்ட்ரன். நிறைய சுதந்திர போராட்ட வீரர்கள் பத்தி உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஆனா நிறைய சுதந்திர போராட்ட வீரர்கள் பத்தி புத்தகத்திலையும் இல்லை, எதுலையுமே இல்லை, சரியானபடிக்கு சொல்லியே கொடுக்கல. அதுல ஒரு மறைக்கப்பட்ட ஒரு விஷயம்தான் நம்ம நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் பத்தி நிறைய பாட புத்தகத்துல நான் பார்க்கல, சும்மா லைட்டா வருது. கொடி காத்த குமரன் பத்தி நம்ம தமிழ் புத்தகத்திலேயே சரியா இல்லை. இது போல மறுக்கப்பட்ட மறைக்கப்பட்ட எத்தனையோ உயிர்கள், எத்தனையோ குடும்பங்கள் அழிந்து அதை உரமாக மாற்றித்தான் இன்று பட்டொளி வீசி பறக்கின்ற இந்த இந்திய கொடியை நாம், சுதந்திர காற்றை நாம் சுவாசிக்க முடிகிறது, கொடியை பார்க்க முடிகிறது. ஆகையினால இது எங்கெல்லாம் போர் நடக்குதுன்னு பார்க்கறதோட கூட வாரம் ஒரு வாட்டி இந்த நாட்டின் சுதந்திரத்திற்காக பாடுபட்ட அவர் சொன்ன கொடி காத்த குமரன், பகத்சிங், அந்த மாதிரியான வீரர்களுடைய சரித்திரத்தை நீங்கள் படிக்க வேண்டும். இன்னையிலேருந்து வாரம் ஒரு வாட்டி படிச்சு பார்ப்பீங்களா? அப்படி படிச்சு பார்த்தாதான் பின்னாடி எஸ்ஸே வரல. படிப்பீங்களா? படிச்சா மட்டும்தான் இந்த நாடு அமைதியாக இருக்க வேண்டும், இந்த நாட்டுக்கு என்னுடைய பங்களிப்பை கொடுக்க வேண்டும் அப்படின்னு தோன்றும். இல்லைன்னா அந்த எண்ணம் கூட வராது. நம்ம படிச்சோமா, அமெரிக்காவுக்கு போகலாமா, ஆஸ்திரேலியாவுக்கு போகலாமா, நம்ம மட்டும் போய் ஜாலியாக இருக்கலாமான்னு தோணும். நம்ம வளர்த்த இந்த நாட்டுக்கு என்ன பண்ண போறோம்னு தோணவே தோணாது. ஒரு மறைக்கப்பட்ட ஒரு விஷயம். நான் வந்து சுதந்திரத்துக்காக பாடுபட்ட வீரர்களை பத்தி சொல்லலை, ஒரு சிறைச்சாலை பத்தி சொல்றேன். அந்த சிறைச்சாலை பேரு காலாபானி. என்ன அது பேரு? கருப்பு தண்ணின்னு பேரு அந்த சிறைச்சாலை பேரு. அங்க போறவங்க எல்லாரும் 90% இறந்துருவாங்க. அந்த சிறைச்சாலை எங்க இருந்துச்சு தெரியுமா? அந்தமான் தீவுகள்ல இருந்த சிறைச்சாலை. அந்த சிறைச்சாலை, அந்த காலாபானி சிறைச்சாலை நீங்க யூடியூப்ல போய் பாருங்க. அந்த சிறைச்சாலையில யாரை கொண்டு போய் அடைச்சாங்க அப்படின்னா, குற்றம் புரிந்தவர்களை அடைக்கவில்லை, திருடிட்டான் கொலை பண்ணிட்டான் அப்படி இருந்தவர்களை அடைக்கவில்லை. எனக்கு சுதந்திரம் வேண்டும், எனக்கு சுதந்திர தாகத்திற்கு என் நாடு சுதந்திரம் அடைய வேண்டும் அப்படின்னு கத்தி இல்லாம ரத்தம் சிந்தி ஒரு வாழ் ஏந்தாம போர் புரிஞ்ச நம்முடைய சுதந்திர போராட்ட வீரர்களை கொத்து கொத்தாக கொண்டு போய் அந்த சிறையில் அடைச்சாங்க. அந்த சிறையில ஒரு நாளைக்கு ஒரு வேளை தான் சோறு. ஒரு நாளைக்கு எவ்வளவு சோறு? ஒரு வேளை தான் சோறு. அவங்க என்ன பண்ணணும் தெரியுமா? அந்த சிறை கைதிகள் பண்ண ஒரே தப்பு என்ன தெரியுமா? ஆங்கில அரசாங்கத்துக்கு எதிராக எங்களுக்கு சுதந்திரம் வேண்டும், வந்தே மாதரம் அப்படின்னு சொன்னதுக்காக உங்களை மாதிரி உங்களை விட கொஞ்சம் பெரிய வயதுல இருந்த நிறைய இளைஞர்களை கப்பல்ல ஏற்றி அந்த காலாபானி சிறைக்கு அனுப்பிச்சாங்க. அங்க நடந்த கொடுமைகளை வந்து நீங்க அப்புறம் படிங்க. ஏன்னா எனக்கு ஒரு நல்ல நாள், நிறைய சொல்ல விரும்பல. ஒரு நாளைக்கு 20 கிலோ தேங்காய் நார் உரிக்கணும் இந்த வெறும் கையால.
முடியுமா? 1 கிலோ நார் உரிக்க முடியுமா? நிறைய பேர் விவசாய குடும்பத்துலேருந்து வந்திருக்கீங்க. முடியுமா? ஒரு நாளைக்கு 20 லிட்டர் தேங்காய் எண்ணெய் ஒரு மனிதனா செக்கால் இழுக்க வேண்டும். அப்படி இழுத்த ஒரு செம்மல் தான் வ.உ. சிதம்பரனார், கப்பலோட்டிய தமிழன். ஒரு நாளைக்கு ஒரு மனிதன் தானே இழுத்து 20 கிலோ தேங்காய் எண்ணெய் எடுக்க முடியுமா? 20 கிலோ நாரை வெறும் கையில உரிக்க முடியுமா? உரிக்கலனா சவுக்கடி படணும். சாப்பாடு ஒரு முறை தான் கொடுப்பாங்க. அப்போ உடம்புல எங்க உறுதி இருக்கும்? இந்த கொடுமைகள் எல்லாம் தாங்காத அவங்க ஏதாவது கேள்வி கேட்டா மலத்தை கரைச்சி வாயில ஊத்துவாங்க. கேள்வி கேட்க கூடாது. அவங்க பண்ண தவறு என்ன? சுதந்திர இந்தியாவில் சுவாசிக்க வேண்டும், ஆங்கிலேயனே வெளியேறுன்னு சொன்ன ஒரே குற்றத்துக்காக 1000 இளைஞர்களை அடைத்து வைத்த சிறை, சித்திரவதை செய்யப்பட்ட சிறை தான் காலாபாணி சிறை. ஒரு முறையானும் நீங்க சம்பாதிக்கிற காலத்துல அங்க போய் பாருங்க. அமெரிக்கா பார்க்கணும், ஆஸ்திரேலியா பார்க்கணும் நினைக்கிற யாருக்கானும் அந்த காலாபாணி சிறையை பார்க்கணும்னு என்னைக்குன்னா தோணியிருக்கா? நான் போகணும்னு நான் நினைச்சிட்டு தான் இருக்கேன். எனக்கு இன்னும் வாய்ப்பு வரல. கண்டிப்பா ஐ வில் கோ அண்ட் விசிட். போய் பாருங்க. சுவர்கள் எல்லாம் சித்திரவதை கதைகளை பேசும். அப்படிலாம் எதுக்காக கஷ்டப்பட்டாங்க? யாருக்காக கஷ்டப்பட்டாங்க? நாட்டுக்காக. ஒரு கைத்தட்டல் கொடுங்க. இந்த நாடு சுதந்திரமாக இயங்க வேண்டும். நீங்க வெறுனே ஆங்கிலேயர் அடிமைப்படுத்தினாங்க நினைக்கிறீங்க. அடிமை மட்டும் படுத்தல. ஆங்கிலேயர்களுடைய வரி விதிப்புகள், ஆங்கிலேயர் கொண்டு வந்த பஞ்சங்கள், வெறுனே அடிமைப்படுத்தியிருந்தா கூட கம்னு இருந்திருப்பாங்க. உன் வீட்டில் 5 மூட்டை அரிசி விளையுதுன்னா 7 மூட்டை அரிசி கொடுனா எங்க போவான் விவசாயி? இப்படி பல கதைகள், பல விஷயங்கள் நடந்தன. இது எல்லாத்தையும் தாண்டி பல்லாயிரக்கணக்கான உயிர்கள், அகிம்சை முறையில் போராடியவர்கள் மகாத்மா காந்திஜி, அகிம்சை முறையில் போராடியவர்கள் வல்லபாய் பட்டேல், நேரு, லால் பகதூர் சாஸ்திரி, இவங்கெல்லாம் ஒரு பக்கம் போராடினா, ஆங்கிலேயரை பயமுறுத்தும் விதமாக, அச்சுறுத்தும் விதமாக இந்தியன் நேஷனல் ஆர்மியை நிர்வகித்து அகால மரணம் அடைந்த நேதாஜி சுபாஷ் சந்திர போஸும் மிகப்பெரிய காரணம். உங்களை மாதிரி பெண் குழந்தைகள் இருக்கீங்க. கேப்டன் லக்ஷ்மி, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸின் படையின் தளபதி கேப்டன் லக்ஷ்மி ஒரு வீர தமிழச்சி. எத்தனை பேருக்கு தெரியும்? இவ்வளோ ஏன் மேடம் உங்களுக்கு தெரியுதுன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஒரு சின்ன கதையோட நான் இடம் சார விரும்புகிறேன். ஏனென்றால் என்னுடைய தந்தை, என்னுடைய பாட்டி பேர் சரஸ்வதி பாண்டுரங்கம். அவங்க வந்து சுதந்திர போராட்ட தியாகி. சற்றேறக்குறை 7.5 ஆண்டுகள் என்னுடைய தாத்தாவும் பாட்டியும் சிறை தண்டனை சுதந்திரத்துக்காக அனுபவித்தவர்கள். அந்த அம்மா வந்துட்டு உப்பு சத்தியாகிரகம் வேதாரண்யத்தில் நடக்கும் பொழுது அந்த புகைப்படம் இன்னைக்கும் வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் ரோவில் கொடியை வச்சுக்கிட்டு போகிறது நான் பார்த்துருக்கேன். நிறைய பேர் கேட்பாங்க, ரோட்டரியில் கேட்பாங்க, பேஷண்ட்ஸ் கேட்பாங்க, என் கூட பழகிறவங்க கேட்பாங்க, ஏன் மேடம் உங்களுக்கு இவ்வளோ நாட்டுப்பற்று? சமுதாயத்தில் நல்லா இருக்கணும்னு ஏன் நீங்கள் ஒரு இடமா போய் உண்மை நேர்மைன்னு சொல்லி லூஸு மாதிரி கத்திட்டு இருக்கிறீங்க? நீங்கள் லூஸா? யார் மேடம் உண்மையாக இருப்பா அப்படின்னு கேட்பாங்க. ஏன் நான் உண்மையாக இருக்கேன் அப்படின்றது பெரியவங்களுக்கு இது வரைக்கும் சொன்னதில்லை. இங்கே இருக்க திலீப் ஆஷிஷ் கூட தெரியாது ஏன் நான் உண்மையாக இருக்கேன். ஏன்னா என்னோட பாட்டியை நான் பார்த்து வளர்ந்துருக்கேன். அந்த அம்மா வந்து எனக்கு சின்ன சின்ன கதைகள், நிலா பாரு நாய் பாருன்னு சோறு சொல்லி கதையெல்லாம் ஊட்டினதில்லை. நான் கேட்ட கதைகள் ஜான்சி ராணி லக்ஷ்மிபாய் குதிரை மேலே ஏறி ஒத்த பிள்ளையை பின்னாடி கட்டிட்டு டகடகடகடகன்னு போன கதையை சொல்வாங்க. என் முன்னால் விரியும். கொடிக்காத்த குமரன் கையில் கொடியோடு எப்படி சாய்ந்தான் அப்படின்ற கதையை என் பாட்டி சொல்வாங்க. என் கண்கள் குளமாகும். சத்ரபதி சிவாஜி எப்படி முகமதியர்களை எதிர்த்து இந்து சாம்ராஜ்யத்தை கட்டமைத்தார், அடிமை தலையிலிருந்து பெண்களையும் குழந்தைகளையும் விற்ற காலத்திலிருந்து அந்த மக்களை காப்பாற்றினார்னு சொல்வாங்க. எனக்குள்ளும் எழுச்சி பிறக்கும். ஜெயிலில் ஒரு வாட்டி அந்த அம்மா அப்பெல்லாம் வந்து ஜெயிலில் கருப்பு கலர் புடவை கொடுப்பாங்க. இதெல்லாம் வந்து புத்தகத்தில் எங்கேயுமே நீங்கள் படிக்க முடியாது. நம்ம இந்து தர்மத்தில் கருப்பு புடவை, வெள்ளை புடவை இதெல்லாம் யார் கட்டுவாங்க? விதவைகள் கட்டுவாங்க. இப்போ எது வேணா கட்டுறோம், அப்பெல்லாம் அப்படி கிடையாது. ஆகையினால என்னோட பாட்டியும் அவர்கள் கூட இருந்த பெண் சிறை கைதிகளும் அங்கே சோறு வடிக்கிற துணி சாக்குப்பை அதை எடுத்து புடவையா கட்டிட்டு இதில் தான் உக்காண்டிருப்போன்னு சொல்லி சத்தியாகிரகம் பண்ணி சிறையில் இருக்கக்கூடிய அந்த உடையின் வண்ணத்தை மாற்றியவர் என் பாட்டியார். இதை விட ஒரு முக்கியமான நிகழ்ச்சி சொல்லணும்னா, என்னுடைய தந்தை அவர் சிறையில் இருக்கும் பொழுது சிறையிலேயே பிரசவிக்கப்பட்டவர். என்னோட அப்பா பேர் கண்ணபிரான். கண்ணன் எப்படி சிறையில் பிறந்தாரோ
அது போல என்னுடைய அப்பா பிறந்தாருன்னு அவர் கண்ணபிரான் அப்படின்னு பேர் வச்சவங்க என் பாட்டி. அது மட்டும் கிடையாது, 13 முறை சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டதற்காக என் பாட்டியின் வீடு எரிக்கப்பட்டது, நடுத்தெருவில் விடப்பட்டது. அப்பெல்லாம் வந்துட்டு நீங்க சினிமாவில் பார்க்குற மாதிரி ஃபைட்டிங்லாம் கிடையாது. பெரிய லத்தி இருக்கும், வரி வரியா வரி வரியா வரி வரியா அகிம்சா வழியில போராடக்கூடிய அந்த சுதந்திர போராட்ட வீரர்கள் வருவார்கள், ஒரே அடி அடிப்பாங்க, அப்படியே சாய்வாங்க, அப்படியே தூக்கிட்டு போய் கும்பலா கொத்தா தூக்கி போடுவாங்க. அது மாதிரி பல முறை என் தாத்தா அடிபட்டு நான் பார்க்கும்போது எங்கள் தாத்தா வாயில பல்லே கிடையாது, முகத்தில் அடி வாங்கி பல்லெல்லாம் போயாச்சு. அவரை கொண்டு போய் புழல் அப்படின்ற ஒரு காடு, ரெட் ஹில்ஸ் வேலம்மாள் ஸ்கூல்லாம் இருக்கேன் அந்த ஏரியா, அங்கே தூக்கி போட்டுட்டாங்க. என்னோட பாட்டி சொல்கிற கதையெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பெண்கள் எப்படி சுதந்திர போராட்டத்தில் ஈடுபடுத்தப்பட்டார்கள் அப்படின்றதே ஒரு மிகப்பெரிய சுவாரஸ்யமான கதை. பெண்களை நேரடியாக ஈடுபடுத்த முடியாது. இந்த இடத்துல இந்த கூட்டம் நாளை காலையில் நடக்குது, சத்தியாகிரகம் நடக்குது, அந்நிய துணி பகிஷ்கரிப்பு நடக்குது அப்படின்னு சொன்னால் அதை தெரியப்படுத்த முடியாது. ஏன்னா ஊரடங்கு போட்டுருவாங்க பிரிட்டிஷ்ல. அப்போ கர்ப்பிணி பெண்கள் மாதிரி அந்த வயிற்று பகுதியில், இங்கே தான் அவங்கள பார்த்து தான் சொல்கிறேன், இப்படிலாம் பெண்கள் போராடி இருக்காங்க, ஆண்கள் போராடின மட்டும்தான் சொல்கிறாங்க. அந்த நோட்டீஸ்களை மடியில் கர்ப்பிணி பெண் போல் கட்டிக்கொண்டு இரவிலே வீடு வீடாக சென்று இந்த இடத்தில் இந்த நேரத்திலே இந்த அந்நிய துணி பகிஷ்கரிப்பு போராட்டம் நடக்கிறது வாங்க அப்படின்னு கூட்டம் கூட்டுறதனோட தலைவியா என் பாட்டி செயல்பட்டிருக்காங்க. காட்டுக்குள்ள சிறையில இடம் இல்லை அப்படின்னா காட்டுக்குள்ள கொண்டு போய் அவங்கள விட்டுருவாங்க. எவ்வளோ பேர் போராட ஆரம்பிச்சாங்க. இருக்க 1930களுக்கு மேல் சிறையில் இடம் பற்றவில்லை. ஒவ்வொருவர் மனதிலும் சுதந்திர தீ பற்றி எரிந்தது, சுதந்திர தாகம், சுதந்திர தீ, எங்கு நோக்கினும் வந்தே மாதரம் என்ற முழக்கம். அந்த சமயத்தில் சிறையில் இடம் இல்லை, கொண்டு போய் கொத்து கொத்தா காட்டில் அடிச்சு போட்டு உதச்சி பல்ல உடச்சு தூக்கி போட்டு வந்துடுவாங்க. அப்படி காட்டிலிருந்து வெளியே வரத்துக்கு 3 நாள் ஆகும். அவங்களுக்கு சோறு வேணும். ஒரு விடுகதை சொல்லட்டுமா? என் பாட்டி எப்பயும் என்ன கேட்குற விடுகதை, ஒரு குண்டா ஒரு கரண்டி. உங்களுக்கு தான் கேட்குறேன், அவங்கெல்லாம் சமைப்பாங்க தெரியாது, ஆனால் சமைக்க தெரியணும் உங்களுக்கும். ஒரே ஒரு குண்டா ஒரு கரண்டி, இதை எடுத்துகிட்டு போய் காட்டில் இருக்க சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு நானும் 5-6 பெண்களும் சோறு சமைச்சோம். ஒரு சோறு, ஒரு குழம்பு, ஒரு பொரியல் வைப்போம். காட்டில் சுள்ளி பொறுக்கிற மாதிரி போவோம், சுள்ளி பொறுக்கிற மாதிரியே போயிட்டு அவங்களுக்கு சோறாய் கொடுத்து சுள்ளி பொறுக்கிட்டு வந்துடுவோம். அப்போ ஒரு குண்டா ஒரு கரண்டியில் எப்படி சோறாக்க முடியும்? 3 விதமாக. யாருன்னா ஒரு விடை சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு இன்னைக்கு 1000 ரூபாய் பணம் கொடுக்குறேன். டீச்சர்ஸ் கூட சொல்லலாம். ஒரே ஒரு பாத்திரம், ஒரு கரண்டி, அவ்வளோதான். எப்படி பண்ண முடியும்? முதல்ல சாதத்தை வடித்து நிலத்துல குழி நோண்டி இலைகளை பறித்து அந்த குழியில் சோறை கொட்டிடணும். அதுக்கப்புறம் ஒரு கொண்டு வர காய், பொரியல்லாம் இருக்காது, காய் போட்டு ஒரு குழம்பு குண்டானில் வச்சிடணும். இவ்வளோதான். இதை ஒன்றா பிசைஞ்சு மண்ணில் தான், அந்த மண்ணில் பீட்ரோல் இருக்குன்னு அப்பயே தெரிஞ்சது போல, மண்ணில் குழி வெட்டி சோத்தை கொட்டி இந்த குழம்பை வச்சு ஊற்றி அப்படியே கவளமாக உருட்டி அப்படியே கொடுத்துட்டு சந்தடி போடாத வெளியே வந்துடுவாங்க. ஏன்னா சாப்பிடலன்னா எப்படி வந்தே மாதரம் கத்த முடியுமா? சோறு இல்லைன்னா கத்த முடியுமா? அவர்களுக்கு சோறு போடுவதற்காக இப்படி யாருக்கும் தெரியாத நோட்டீஸ் விநியோகம் செய்வதற்கு இப்படியெல்லாம் பெண்கள் வந்து சுதந்திர போராட்டத்தில் பங்கு பெற்றிருக்காங்க. இந்த கதையெல்லாம் கேட்டு கேட்டு வளர்ந்ததுனால தான் என்னால் தப்பு செய்ய முடியல, என் பரம்பரையால் கூட தப்பு செய்ய முடியல. சமுதாயத்திற்காக ஏதாவது செய்ய வேண்டும் அப்படின்னு நான் இன்னைக்கும் உறுதியாக நம்புறதுக்கு வளர்க்கப்பட்ட விதம் காரணம். அதற்காகத்தான் உங்கள் வீட்டில் பாட்டி இல்லைன்னா கூட இந்த கதைகளை வாரம் ஒரு முறையாவது யூடியூபை திறந்து வச்சு எத்தனை பேர் சுதந்திரத்துக்காக பாடுபட்டார்கள், எத்தனை பேர் அடிதடிப்பட்டார்கள், எத்தனை பேர் காலாபாணி போன்ற சிறையில் அவதியுற்று மடிந்து போனார்கள், எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு இந்த சுதந்திரத்தை வாங்கினார்கள் அப்படின்னு தெரியணும். அப்போ கஷ்டப்பட்டு அதோடு போயிடுச்சானா கிடையாது. என்னோட பாட்டி டெப்டி மேயர் ஆஃப் சென்னையா காமராஜர் பீரியட்ல இருந்தாங்க. 3 முறை எம்எல்சியா பதவி வகித்திருக்காங்க. அம்பத்தூர்ல என்னைக்கும் சரஸ்வதி பாண்டரங்கம் வீதின்னு இருக்கும். எதுக்காக சொல்றேன்னா, நிறைய பேர் கேட்குற கொஸ்டின், கஷ்டப்பட்டு தியாகம் பண்ணா அதுக்கு பின்னாடி விளைச்சல் இருக்குமா? உங்களுடைய உண்மைக்கும் நேர்மைக்கும் நாணயத்திற்கும் என்றைக்குமே விளைச்சல் உண்டு. நீங்கள் அறுவடை செய்து கொண்டே இருக்கலாம். யாராவது பொழைக்க தெரிஞ்ச மாதிரி நீ பொய் பேசி பொழைச்சுக்கோன்னு சொன்னா நம்பாதீங்க, நம்பாதீங்க. உங்களுடைய உள்ளத்தில் இருக்கும் உண்மைக்கும் உறுதிக்கும், உங்களுடைய கண்ணில் வீசுகின்ற ஒளிக்கும், உங்கள் பேச்சில் வெளிப்படுகின்ற சத்தியத்திற்கும், நீங்கள் வாக்கை காப்பாற்றுகின்ற விதத்திற்கும் என்றைக்குமே விளைச்சல் உண்டு. மக்கள் மனதிலே வீற்றிருப்பதுதான்
ஒரு மனிதன் அடையக்கூடிய மிகப்பெரிய புகழே தவிர உன் வீட்டில் இருக்கும் நகையோ பணமோ உன் பின்னால் இருக்கும் பட்டங்களோ கிடையவே கிடையாது. என்று ஒரு மனிதன் மக்கள் மனதில் ஆழமாக சிம்மாசனம் போட்டு அமர்ந்து கொண்டு தன் வீட்டுக்கும் நன்மை செய்து நாட்டையும் காப்பாற்றுகின்றானோ அவனே பிறந்த பிறவி பயனை அடையக்கூடிய மனிதன். நீங்க எல்லாரும் உங்க வீட்டுக்கும் உபயோகமான நல்ல மகனாக மகளாக மிளிர வேண்டும். அதை போல நாட்டுக்கும் ஒரு பெரிய கல்பனா சாவ்லா மாதிரி, கலாம் ஐயா மாதிரி, வல்லபாய் பட்டேல் மாதிரி. வல்லபாய் பட்டேல் எல்லாம் மிகப்பெரிய அரசியல்வாதி. நீங்க ஒவ்வொருத்தரோட வரலாறை படிக்கும் பொழுதும் படிச்சு முடிச்சுட்டு அதுல உங்களுக்கு நீங்க தெரிஞ்சு கொண்ட 5 பாயிண்ட்ஸை தயவு செய்து எழுது. இதை உங்களுக்கு ஹோம்ஒர்க்காகவே கொடுக்குறேன். ஹோம்ஒர்க்னா இன்னைக்கு பண்றது, வாழ்நாள் ஹோம்ஒர்க்காக கொடுக்குறேன். வாழ்க்கை பூரா இந்த சுதந்திரம் எப்படி வந்தது, இந்திய திருநாடு எப்படி அடிமை தலையிலிருந்து இன்றும் நாம் உயர்ந்து நிற்கின்றோம் என்றால் நம்முடைய கலாச்சார ரீதியாக நம்மளுடைய மனத்திண்மையால் மட்டும்தான். ஆகையினால அந்த மனத்திண்மையை இளைய பாரதம் வளர்த்து கொண்டே இருக்க வேண்டும். அதற்கு இந்த அடிமை தலையிலிருந்து நாம் எப்படி விடுபட்டோம் என்ற கதைகளை எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ படித்து விட்டு 5 பாயிண்ட்ஸ் எழுதுங்க. வல்லபாய் பட்டேல் படிச்சீங்கன்னா அயர்ன் மேன் ஆஃப் இந்தியான்னு வரும். அதை விட முக்கியமா ஐபிஎஸ் ஐஏஎஸ் எத்தனை பேர் ஆக போறீங்க? கை தூக்குங்க. இவ்வளோ பேர் ஐபிஎஸ் ஐஏஎஸ் ஆக போறீங்க. ஆனால் இந்த பெயரையே தோற்றுவித்து அந்த படிப்பையே தோற்றுவித்தவர் வல்லபாய் பட்டேல் என்று எத்தனை பேருக்கு தெரியும்? கை தூக்குங்க. அந்த பெரியவர் தான் ஐபிஎஸ் ஐஏஎஸ் என்ற முறையை கொண்டு வந்தார். இப்படி ஒவ்வொருத்தர் வரலாறை படிக்கும்போது நோட்ஸ் எடுத்துக்கோங்க. யாரும் இப்பெல்லாம் சொல்லிக் கொடுக்க வேண்டியதில்லை, எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த மாதிரி உங்கள் கையிலேயே இருக்கு எல்லாம். நீங்கள் நல்லதை படிச்சிங்கன்னா மனமும் நல்லதாக இருக்கும், நாடும் நல்லதாக இருக்கும். ஓகேவா? ஆகையினால நான் நிறைய நேரம் எடுத்துக்கொண்டேன் என்று நினைக்கிறேன். ஏனென்றால் இந்த நாட்டின் மிகப்பெரிய வலிமையான படை எது என்றால் இளைய பாரதத்தினாய் வா வா வா, உறுதி கொண்ட நெஞ்சினாய் வா வா வா. பாரதியார் பாட்டு. ஒளி படைத்த கண்ணினாய் வா வா வா, உறுதி கொண்ட நெஞ்சினாய் வா வா வா, இளைய பாரதத்தினாய் வா வா வா. எதற்காக பாடினார்? நாங்கள்லாம் பாரதத்தின் ஃபோர்ஸ் கிடையாது. அங்கே நின்று இருக்க ஆர்மி ஃபோர்ஸ் இல்லை, நேவல் ஃபோர்ஸ், நியூக்ளியர் ஃபோர்ஸ், எதுவுமே ஃபோர்ஸ் இல்லை. நீங்கள்லாம் தான் பெரிய ஃபோர்ஸ். நீங்கள் தான் பெரிய ஃபோர்ஸ். ஆகையினால இந்த ஃபோர்ஸ்னா என்னது? சக்தி. ஒரு சக்தியை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்தலாம், அழிவுபூர்வமாக பயன்படுத்தலாம். உங்களை எல்லாம் ஆக்கப்பூர்வமான சக்திகளாக வடிவமைப்பதற்காக எங்களை போன்ற பெரியவர்கள் முயல வேண்டும். நீங்களெல்லாம் சுதந்திர போராட்ட கதைகளை கண்டிப்பாக சொல்லித்தர வேண்டும். சரி, கடைசியாக ஒரு பாட்டு பாடிட்டு போகலாமா? என் கூட பாடுறீங்களா? நீங்கள் பாடினா தான் நான் விடுவேன், ஏன்னா எனக்கு பாட்டு பிடிக்கும். நான் பாடுவேன், அடுத்த வரி நீங்கள் பாடணும். இந்த பாட்டில் நிறைய அர்த்தம் இருக்குது, அதுக்காக தான் கொஞ்சம் தான் பாட போகிறோம், ஃபுல்லாக பாடலை. ஏன்னா அந்த பாட்டு தான் உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு இலக்காக நீங்கள் வச்சுக்கணும். இந்த பாட்டை பேஸ் பண்ணி நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா பெரிய பெரிய உயரத்தை அடைய முடியும். புரியுதா? பாடுறீங்களா? 1 2 3. மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும், மனதில் உறுதி வேண்டும். கலாமையா சொன்ன மாதிரி கனவு மெய்ப்பட வேண்டும், காரியத்தில் உறுதி வேண்டும், மண் பயனுற வேண்டும், வானகம் இங்கு வந்திட வேண்டும், உண்மை நின்றிட வேண்டும். பாடவே மாற்றீங்க. ஓம் ஓம் ஓம். இந்த மீட்டிங்கில் ஃபர்ஸ்ட் ரேங்க் பாய்ஸ்க்கு தான் கொடுப்பேன். பெண்கள் ஏன் நிறைய பேச மாட்டேங்கிறீங்க? எழுந்திரிச்சு வாங்க, நம்மளாம் வீராங்கனைகள்.
வெக்கமே படக்கூடாது, கெட்டதுக்கு தான் வெக்கப்படணும். ஓகேவா? இதில் இருக்கிற பொருட்களை, இந்த கவிதையை முழுசாக, பாரதியார் கவிதையை இன்னைக்கு போய் முதல் படிக்கிறீங்க. இன்னையோட ஹோம்ஒர்க் அதுதான் உங்களுக்கு. கணக்கு படமோ மற்றதோ இல்லை. ஒவ்வொரு வரியிலையும் வானமே இங்கே வந்துட வேண்டும் சொல்கிறார். எப்படி மேடம் வானம் வரும்னு கேட்காதீங்க. சொர்க்கம் அங்கே தானே இருக்குது. ஒரு நல்ல சமுதாயம், குற்றமற்ற சமுதாயம், திருடர்களற்ற சமுதாயம், படிப்பறிவுள்ள சமுதாயம், அனைவரையும் ஒன்றாக பார்க்கக்கூடிய ஜாதி மத பேதமற்ற சமுதாயம், அத்தனை பேருக்கும் வேலை வாய்ப்பையும் தொழில் ரீதியான வளர்ச்சியும் கொடுக்கக்கூடிய சமுதாயம், இதெல்லாம் இருந்தால் அது சொர்க்கம் தானே? சொர்க்கம் தானே? அந்த சொர்க்கம் இங்கே வந்துட வேண்டும். 3 முறை வந்தே மாதரம் சொல்லிட்டு நம்ம என்னுடைய உரையை நான் முடிக்க ஆசைப்படுறேன். உங்களோட சேர்ந்து சொல்றேன். ஓகே, கொடியை பாருங்க அங்க, பாத்தீங்களா? கிவ் அ குட் சல்யூட். வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். ஜெய் ஹிந்த். எஸ்.